இப்போது நான் வந்து அந்த ஹை குவாலிட்டி வீடியோவை கரெக்டாக என்னோட கேலரி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் தேவை. காரணம் ஒரு ப்ராசஸ் இருந்தால் மொபைலோட எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் கரெக்டாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு நம்ம அதை பார்க்கும்போது என்னால் ஸ்ட்ரக் ஆகுறது, எந்த ஃப்ரேமு ஆடியோ வந்து பிரேக் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம ஹை ப்ராசஸரை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஹையெண்டாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மட்டமான ப்ராசஸர் டைமிங் 60 வந்துடும், ஸ்னாப்ட்ராகன் வந்து 4 ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் பண்ணணும். அதில் அந்த சார்ஜஸ் ஆக்டிவாக இருக்கும். நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் அர்த்தம் ஒரு காலத்தில் சார்ஜஸ் இருக்குன்னா உங்களுடைய உங்களோட சிம்மோ ஏடிஎம் கார்டோ ஆக்டிவாக இருக்கும். சிம் எப்படி ஒர்க் ஆகுது? அதை பண்ணாமல் நெட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸுக்கு நான் தரேன் சாப்பிட்டா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட் கட்டாமல் மட்டும்தான் நீங்கள் ஜியோ ஏர்டெல் என்ன பண்ணலாம். சிம் ஆக்டிவ் இருக்குன்னா நீங்கள் மாதமோ இல்லை வருஷமோ ரீசார்ஜ் நீங்கள் அமௌண்ட் கட்டினே இருக்கீங்க. அந்த அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் அந்த ஏடிஎம் கார்டோ அந்த சிம்முக்கான அந்த ஃபியூச்சர் அன்லாக் ஆகும். அந்த அன்லாக் ஆகும் தான் நீங்கள் காசு கட்டுறீங்க. அப்போ தான் என்ன ஆகும், மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக சார்ஜஸ் ஆகும். இது வந்து ஏடிஎம்மோட சிம்மில் ஒர்க் ஆகும். அது போல் போர்டு லைன் போகுதுன்னா இந்த மாதிரி லைன் வந்து பச்சை க்ரீன் கலரில் வந்து பேசிக்கா அது ஏன் அந்த போர்டு கலர் லைன் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். அப்படி சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் முதல்ல விஷயம் ஏன் டிஸ்பிளே ஆஃப் ஆகும். அப்போது உங்களுக்கு ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே நீ தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர. சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா நீங்கள் கான்சியஸாக இருக்கும். முதல் விஷயம் டிஸ்பிளே ஆகும், மொபைல் போர்டு ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சிம் வந்து சிம் வந்து ஆஃப் பண்ணலாம், வேறு என்ன ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன் பண்ண மட்டும் ஆன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து விஷயம் ஏன் அழுத்தி கொடுத்தாலும் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. எல்லாமே அப்படியே இருக்குதான். அழுத்தி கொடுத்தா அது அழுத்தி